வெல்கம் டு தமிழ் ஜாய். இந்திய அணி வேண்டுமென்றே தோற்கிறதா? நியூசிலாந்துக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டியிலும் படுதோல்வி. இப்போது விளையாடி வரும் 5வது ஒருநாள் போட்டியிலும் கூட கிட்டத்தட்ட அதே நிலைமைதான். ஏன் இந்த திடீர் மாற்றம்? வாங்க அது ஏன்னு விரிவாக பார்ப்போம். 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் 3 ஒருநாள் போட்டிகளில் வென்று ஏற்கனவே இந்த தொடரை கைப்பற்றிவிட்டது இந்திய அணி. இதனால் மீதம் உள்ள 2 ODI போட்டிகளிலுமே இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்று அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லையோ என்ற சந்தேகம் இவர்களின் மோசமான விளையாட்டால் நம்மை யோசிக்க வைக்கிறது. ஆனால் நீங்க நம்ப முடியாத உண்மை ஒன்றும் இதில் உள்ளது. அதாவது இந்திய அணி 4வது ODI போட்டியிலும் 5வது ODI போட்டியிலும் வெற்றிக்காக விளையாடவில்லை என்ற உண்மைதான் அது. உடனே இப்ப நீங்க சொல்லலாம், தோத்துட்டோம்னு ஒத்துக்கங்க, அதுக்காக சப்பக்கட்டு கட்டாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இன்று தொடங்கிய 5வது போட்டியின் டாஸின் போது பேசிய நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனே அதற்கு சாட்சி. ஏனென்றால் அவர் பேசிய போது இந்த பிட்ச் முதல் 20 அல்லது 30 ஓவர்கள் அதிகமாக ஸ்விங் ஆகும். ஆகையால் இந்த பிட்சில் முதலில் பவுலிங் செய்வதுதான் சிறந்த முடிவாக இருக்கும். கிட்டத்தட்ட கடந்த 4வது போட்டியிலும் கூட இதே நிலைமைதான். ஆகையால் இங்கு முதலில் பேட்டிங் செய்வது என்பது மிக மிக கடினமான விஷயம் என்று கூறியிருந்தார் வில்லியம்சன். அதே போல அதற்கு முன்பு பேசிய நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் கூட கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் கூறியிருந்தார். அவர் கூறியதாவது, இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டோம். ஆகையால் கடினமான சூழ்நிலையை நாங்களே உருவாக்கி அந்த சூழலையும் எங்களது வீரர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கத்தான் இந்த போட்டியை பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் வருகிற உலகக்கோப்பை போட்டிகளில் இது போன்ற சூழ்நிலைகள் ஒருவேளை வந்துவிட்டால் அதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என கூறியிருந்தார் ரோஹித் சர்மா. மேலும் இதே விஷயத்தை தான் பிரபல வர்ணனையாளரான ஹர்ஷா போக்லேவும் கூட தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். ஆக மொத்தம் கடந்த 2 போட்டிகளிலும் வெற்றிக்காக இந்திய அணி விளையாடவில்லை என்பது மட்டும் இந்த சம்பவங்கள் மூலம் உறுதியாகியுள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, கடந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணியின் மோசமான விளையாட்டிற்கு என்ன காரணம் என்ற உங்க கருத்துக்களையும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.